ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி செஃப் தாமு ஸ்டைலில் கத்திரிக்காய் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சீரக சம்பா அரிசியை 1.25 கப் அளவு அளந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நாட்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை எடுத்து 4ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரிசி 20 நிமிஷம் ஊறிடுச்சு. அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். நெய் உருகி எண்ணெயெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ரூபா பாக்கெட் அளவுக்கு ஸ்பைசஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு அது போதுமானதாக இருக்கும். எல்லா மசாலா பொருட்களையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. கூடவே பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சு கம்மியாக போட்டுக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நாம் அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் மசாலா கூட சேர்ந்து பாதி வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கப் அரிசிக்கு நான் 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது அளவானதாக இருக்குது இந்த ரெசிபிக்கு. தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை புதினா தழையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசிலெல்லாம் 5 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக கத்திரிக்காய் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குது. இதையே ஆனியன் ரைட்டாக கூட நாம் சேவ் பண்ணிக்கலாம். இந்த புலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஹோட்டல் சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயை விரும்பாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட மஷ்ரூம் பிரியாணி கூட தோற்று போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்து வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.